தமிழ் சினிமாவில் சர்ச்சைக்கு மிகவும் பேர் போனவர் தான் நடிகர் தனுஷ் அவர்கள். அப்படியே அவர் தனுஷ் பற்றி ரீசெண்டாக சமூக வலைத்தளங்களில் ஒரு முக்கியமான விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் தனது மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவாகரத்து பண்ணிட்டாரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்களுடைய இந்த விவாகரத்துக்கு காரணம் பலவிதமான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. நடிகர் தனுஷ் அவர்கள் பல நடிகர்கள் கூட நெருக்கமாக இருக்காரு. இதெல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்கலை. அதை பற்றி பேச போய் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தீராத ஒரு மன வருத்தம், அதோடைய விளைவு தான் இந்த விவாகரத்து அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகர் தனுஷ் விவாகரத்துக்கு பிறகு எந்த நடிகை கூடயும் நெருக்கமாக பழகவே இல்லை. இது எல்லாமே கட்டுக்கதை, பொய் தான். ஐஸ்வர்யா வேணும்னே தனுஷ் மேலே பழி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. யாருன்னா தனுஷுடைய உறவினர்கள். ஆனால் தனுஷ் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு பிறகு அவருடைய ஏகப்பட்ட நடிகர்கள் கூட நெருக்கமாக நடிச்சிருக்காரு. அவர் நடித்த நிறைய நடிகைகளுக்கு திருமணமான உடனே விவாகரத்தே ஆயிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அமலா பால், சமந்தா இவங்க கூடலாம் நம்ம தனுஷ் நெருக்கமாக பழகினார். கல்யாணம் கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க 2 பேருக்கும் பலவிதமான கிசுகிசுக்கள், சர்ச்சைகள், அதனாலேயே அவங்க எல்லாரும் விவாகரத்து பண்ணிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்ருதிஹாசன் கூடலாம் நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக நடித்த காட்சிகள்லாம் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துனுச்சு. அதே மாதிரி ஆண்ட்ரியா கூடயும் தனுஷ் அவர்கள் ரொம்ப நெருங்கி பழகின்றார். இப்படி பல நடிகைகள் கூட நம்ம தனுஷ் அவர்கள் நெருங்கி பழகி நிறைய சர்ச்சை சிக்கியிருந்தார். அப்படி தனுஷ் அவர்கள் இப்போது பல படங்களில் கமிட் ஆகி ரொம்ப பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. அதனால் அவர் இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும், ஆனால் தனுஷ் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு நடிகை கூட டேட்டிங்கில் போயிட்டுருக்காரு. இந்த விஷயங்கள் இப்போ இணையத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சர்ச்சை மன்னன் திரும்பவும் சர்ச்சையில் சிக்கிட்டாரு அப்படின்னு எல்லாருமே அவங்க கருத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் அப்படி எந்த நடிகை கூட டேட்டிங்கில் போக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகை ஒரு தென்னிந்திய நடிகை. அவங்க இப்போது தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படங்கள்லையுமே இது வரைக்கும் நடிக்கவே இல்லை. அவங்க முக்கால்வாசி தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களில் தான் நடிச்சிட்ருக்காங்க. அந்த நடிகை வேறு யாரும் இல்லைங்க, மிர்னால் தாக்கூர் தான். ஸோ கும்கும் பாக்கியா அப்படிங்கிற சீரியல் தான் முதல்ல அறிமுகமானாங்க மிர்னால் தாக்கூர். அதற்கு பிறகு இந்தியில் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு சீதாராமம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஹீரோயின் நடித்து மிகவும் பிரபலமானாங்க மிர்னால் தாக்கூர். இப்போது அவங்க பல படங்களில் பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க. ரீசெண்டாக கூட சன் ஆஃப் சர்தார் அப்படிங்கிற படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய படத்திறப்பு விழாவுக்கு ஏகப்பட்ட நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் மிர்னால் தாக்கூர் குறிப்பாக நடிகர் தனுஷை கால் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் தான் மிர்னால் தாக்கூர் தனுஷும் உண்மையாலுமே டேட்டிங்கில் தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. 2 பேரும் ஒரு பொது இடத்துல பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்காம ரொம்பவுமே நெருக்கமான முறையில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேரும் பல நாள் இரவு நேரங்களில் முக்கியமான பார்ட்டிகளில் கலந்துக்கிற விதமான இமேஜஸ்கள் இப்போது இணையத்தில் பயங்கரமாக வைரலாக பரவிட்டுருக்கு. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. அப்போது நடிகர் தனுஷும் மிர்னால் தாக்கூரும் நெருங்கி பழகுறாங்களா, 2 பேரும் டேட்டிங் பண்ணுறாங்களா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு சன் ஆஃப் சர்தார் பார்ட் 2 அந்த படத்துடைய படப்பிடிப்பு இல்லாமல் நம்ம தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு எந்த நடிகை பிடிச்சிருக்கோ அந்த நடிகை கூட கண்டிப்பாக டேட்டிங் போவேன். ஒருவேளை அந்த நடிகைக்கும் எனக்கும் எல்லா விதத்திலும் ஒத்து போனுச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்க 2வது திருமணம் பண்ணிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு நடிகர் தனுஷ் ரீசெண்டாக பேசின ஒரு சின்ன ஆடியோ இப்போது மிகவும் வைரலாக பரவிட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிர்னால் தாக்கூர் தனுஷ் அவர்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற முக்கியமான செய்தி தான் இணையத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி கேட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தீராத ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளே இருக்காங்களாம். தன்னுடைய விவாகரத்தாகி 1 வருடம் கூட ஆகவே இல்லை. அதுக்குள்ளே நடிகர் தனுஷ் இன்னொரு நடிகையை திருமணம் பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிறது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு அவங்க மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள் இணையத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.